ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. தபசு காலத்தின் 25வது நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த 25வது நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், நம்பிக்கையை நிலைத்திருக்க உதவி செய்யும். உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆட்சிக்கு நல்ல பிதா, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இந்த வார்த்தைகள் யாருக்கு சொன்னது என்று தெரியும். இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளில் இளையவன் தன் தகப்பனிடத்தில் தன்னுடைய சொத்தில் பாதியை எனக்கு என் ஷேரை கொடுத்துருங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும், நான் வியாபாரம் பண்ண போகிறேன் என்று சொல்லி தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அவன் போயிட்டான். கொஞ்ச காலம் போனது, எல்லாம் இழந்து போனான். மறுபடியும் தகப்பனிடத்திற்கு வந்தான். தகப்பனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறான். தகப்பன் அவனை சேர்த்து கொள்கிறான். அவனால் மூத்தவனோ இளையவன் வந்த பிறகு வீடு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறதை கண்டு அவன் நல்ல விருந்து ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் கோபம் அடைந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போக மனதில்லாமல் இருக்கிறான் என்பதை கேட்ட தகப்பன் ஓடோடி வந்து அவனிடத்தில் வருந்தி வீட்டுக்கு வாப்பான்னு அழைக்கிறான். அவன் மறுக்கின்றான். இந்த வீட்டில் இருக்க அனைத்தும் மூடியது, ஆனால் உன் இளைய மகனோ மரித்து போனான், இப்போது உயிரோடு வந்திருக்கிறான். காணாமல் போனான், இப்போ காணப்படுகிறான். நாம் எல்லோரும் குடும்ப ஐக்கியம் இருக்கணும் என்பதை சொல்லி தகப்பன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி குடும்ப ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். இது ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு உவமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் இத்தனை இந்த சம்பவத்தை இந்த குடும்ப நிகழ்வை தெளிவுபடுத்துகிறார். இந்த தபசு காலங்களில் என் அன்பு சகோதரனே சகோதரி, குடும்ப ஐக்கியம் தேவை. குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் குடும்பங்களை கட்டி இருக்கிறார். குடும்பங்களை கட்டி அதை ஆசீர்வாதமாய் வழிநடத்துகிறவர் ஆண்டவர். உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தான் கட்டி எழுப்பியிருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், குறைபாடுகள் எல்லாம் மறந்து ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்க பிரயாசப்பட, ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை கனம் பண்ணி, ஒருவர் இணைந்து வாழுங்கள். தகப்பனுக்கு மகன் திரும்பி வந்துவிட்டான் என்று மகிழ்ச்சி. அவன் கொண்டு போன ஆஸ்தியை இழந்து போனான், விரயமாக்கிட்டான். அது அவருக்கு பெருசாக தெரியல. என் மகன் திரும்பவும் என்னிடத்தில் வந்துவிட்டானே என்ற ஒரு அந்த மகிழ்ச்சி. ஆனால் அவன் மூத்த குமாரனுக்கோ தன் தம்பி திரும்ப வந்துவிட்டான் என்பதற்காக மகிழ்ச்சி வரல. ஏனென்றால் அவன் கொண்டு போன பணத்தை இழந்துட்டானே. 2 பாகமாக பிரித்து ஒரு பாகம் போயிடுச்சு, இருக்கிறத இன்னொரு பாகம்தான். அந்த பாகத்தை பங்கு போட வந்துட்டானே என்பது தான் அவனுடைய ஆதங்கம். தகப்பனுக்கு அது பெருசு இல்லை, பணம் பெருசு இல்லை, ஐக்கியம். 2 பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என் அன்பு சகோதரி சகோதரிகள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிறீர்கள், சகோதர சகோதரிகள் பிரிந்திருக்கிறீர்கள், உறவுகள் தணிந்து போயிருக்கிறது, அன்பு தணிந்து போயிருக்கிறது.
பல நிலைகளில் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி காவல்துறையை நாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல நிலைகளில் நீதிமன்றங்களில் மக்கள் இருக்கிறார். பணத்தினால் சொத்துக்காக ஒருவரை ஒருவர் விரோதம் பாராட்டி கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் அடித்து பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறார். துணிகரமான பாவங்கள் பெருகுகிறார். அழிந்து போகிற இந்த பணத்தை அதை தான் தகப்பன் தன் மூத்த குமாரனை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய சகோதரன் காணாமல் போனான், இப்போ காணப்படுகிறான், மரித்து போனான், உயிர் பெற்றிருக்கிறான், அந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த மகிழ்ச்சியைத்தான் வீட்டில் இந்த தகப்பன் செய்ய விரும்புகிறார். இந்த வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்க வேண்டும் என்பது தகப்பனுடைய விருப்பம். ஆனால் மூத்தவனுக்கு அந்த விருப்பம் இல்லை. அதனால தான் அவனை வருந்தி அழைக்கிறான். இந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சகோதர சிநேகம் அவசியம், குடும்ப உறவுகள் அவசியம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த தபசு காலங்களில் அன்பு தணிந்திருக்கிற வேளையில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த தியான வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ, ஒருவருக்காய் ஒருவர் செபிக்கிற, ஒருவரை ஒருவர் தாங்குகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு நம்ம மன்னிச்சிருக்கிறார். அவருடைய இடையேற்பட்ட பரிசுத்தமான ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் சிந்தியிருக்கிறார், கிரயம் கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சாயலில் இருக்கணும், அவரை மையப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரன் சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். அதனால தான் ஆண்டவர் இந்த ஓமையை ஜனங்களுக்கு சொல்கிறார். யூதர்கள் அல்லாதவர்கள், யூதர்கள் புறஜாதி என்ன, நான் யூதர்கள் அவர்கள் கிரேக்கர்கள் என்று சொல்லி பிரிவினை உண்டாக்கி உறவுகள் தணிந்து போய் பலவிதமான பாடுகளும் வேதனைகள் மத்தியில் இருக்கிறவர்களே, நான் பரிசுத்தவான் அவன் பாவி என்று சொல்லி பிரித்து ஆளுகின்ற காரியங்களை செய்கிறவர்களே, பிசாசன் அநேகருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறார், சுயநலக்காரர்களாய் மாற்றியிருக்கிறார். பணம் கண்ணை மறைக்கிறது, குடும்ப அந்தஸ்து உறவுகளை தணிக்கிறது. படிப்பு, பணம் இவைகள் நம்முடைய உறவுகளை புதுப்பிப்பதற்காக, குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான், அதற்காகத்தான் இவைகளை ஆண்டவர் நமக்கு அருள் இருக்கிறார். என் அன்பு சகோதரி, தகப்பனுடைய விருப்பம் சகோதரர்கள் ஒருமித்து இருக்கணும் என்பதுதான். இருவரும் ஒருவரை ஒரு மதித்து ஒருவர் கனம் பண்ணி இருவரும் இணைந்து மறுபடியும் குடும்ப ஐக்கியம், குடும்ப உறவுகளுக்கு வரணுன்றது தான் ஒரு தகப்பனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறார். அதுவே இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியை ஆண்டவரத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. படிப்பு, பணம், வேலை, அதிகாரம், பதவி இவைகளின் நிமித்தமாய் உங்கள் உறவுகளை விட்டு நீங்கள் தனித்திருக்கிறீர்களா? ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுங்க. உறவுகளை புதுப்பிங்க. உறவுகள் நம்முடைய ஐக்கியத்தை, தெய்வ பக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த உலகம் கொடுக்கக்கூடாத அந்த மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தில், உங்கள் இல்லத்துக்கு வரணும். இந்த தபசு காலத்தின் 25வது நாளில் உங்களை ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தியான ஓலையில் என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா. இரு பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் பல நிலைகளில் பாதிக்கப்படுகிறார், பல நிலைகளில் வேதனையோடு காணப்படுகிறார். உடைந்த உள்ளத்தோடு அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறேன். மகனுக்காக கவலைப்படாதே, மகளுக்காக கவலைப்படாதே. செபிக்கிற இந்த வேளையில் தானே உங்கள் மகளை சந்திப்பார் ஆண்டவர், உங்கள் மகனை சந்திப்பார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். சோர்ந்து போகாது, விசுவாசம் உள்ளவர்களாகிறது. இங்கே ஒரு மாதிரியான ஒரு தகப்பன் தன்னை விட்டு போன மகன் திரும்பி வெறுமையாய் வருகிற போது அவனை அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து அவன் பாதரட்சியை கொடுத்து நல்ல விருந்தை செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறதை பார்க்க என் அன்பு சகோதரியே சோர்ந்து போகாது, விசுவாசம் உள்ளவராகிறது. ஆண்டவராகிய தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறபடி ஆண்டவராகிய தேவன் ஒரு குடும்ப ஐக்கியத்தை இல்லத்தில் வைக்கிறார். கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்கிற ஆண்டவர், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்கின்ற ஆண்டவர், சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் இந்த ஜெபம் போல ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் செய்தருள்வாராக. சொந்து பாதபடி காண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் செய்தருள்கிறார். உறவுகளை புதுப்பிக்கட்டும் சுவாமி. இயேசு எங்களை மன்னித்திருக்கிறார், நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் மன்னித்து சகோதர உறவுகளை புதுப்பிக்கட்டும் ஐயா. குடும்ப உறவுகளை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் அன்பு அவளை நெருக்கி ஏவட்டும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் கர்த்தாவே, ஒரு அற்புதத்தை ஒவ்வொருடைய இல்லத்திலும் செய்யுங்க. என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறேன். எல்லா விதமான சரீர பலவீனத்திலும் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். வியாதியின் கூறுகள் சுற்றறிக்கப்படுவதாக தெய்வீக ஒரு சுகமளிக்கும் வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் சரீரத்தில் இறங்கட்டும் சுவாமி. நல்ல ஆரோக்கியத்தை பெற்றவர்களாய் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தட்டும். தேவையை சந்தியும், ஒவ்வொருடைய ஜெபத்தை கேளும், மனதிறங்கும் சுவாமி. அவளை விண்ணப்பிக்கிறபடிய சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றமால் ஆகும் ஆண்டவர். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் செவியின் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்களோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென்.